அதுக்காக கோடி நன்றி அப்பா. அதே போல் ஒவ்வொரு நாளும் நான் வேலை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை உடுத்த விட கொடுத்து என் தாயும் தகப்பனும் போல இரவிலும் பகலிலும் என்னை பாதுகாத்து ஆண்டவரை எனக்கு கூட சுற்றிலும் எரிசலவை சுற்றிலும் நான் அக்கனி மதிலாக இருப்பேன்னு சொன்னார் சகரி அவள். அதே போல் என் தேவன் எனக்கு சுற்றிலும் காவல் வைத்திருக்கிறார் என் தகப்பன். அது எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. எவ்வளோ சுற்றிலும் எனக்கு அந்த கோடி நன்றி. அதுவும் இல்லாமல் நைட்டு ஜபத்தில் எனக்கு ஜபமே பண்ண முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, மூச்சு அடைக்குது. அப்போ கூட அம்மா நான் செல்லாண்ட சொல்லலான்னு பார்த்தேன், அம்மா என்னால் முடியலம்மான்னு, இருந்தாலும் நம்ம ஜபிக்கணும்னு சொல்லிட்டு ஜபிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்குதப்பா, இந்த ஜபம் முடிஞ்சோடனே எனக்கு இந்த மூச்சு இதனால் நிற்கணுமப்பான்னுட்டு நான் ஜபம் பண்ணிட்டு அதோட இந்த ஜபம் முடிஞ்சிருச்சு. ஊழியக்காரமாக ஃபோன் பண்ணாங்க, அவங்க எடுக்கல சொல்லிட்டாங்க. அதோட என்ன பண்ணோம், நாங்கள் ஜபத்தை முடிச்சுட்டு ஏசு ரசத்தை ஜபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு யாருண்டப்பா நான் கேட்டுருவோம், எனக்கு என்னன்னா கூட எனக்கு தண்ணி மட்டும் கொடுக்கக்கூட ஜனம் கேட்கையா, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லையான்னு நினச்சி வேதனைப்பட்டு கேட்குது. வெறும் தண்ணி நான் ஜபம் பண்ணி என் தேவனுடைய ரத்தமாக மாற்றி ஜபம் பண்ணி குடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அந்த மூச்சை அடைப்பு எனக்கு நின்று என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்த என் தேவனுக்கு கூடாத சொல்லி நன்றி தேவன். இந்த சாட்சி என் தேவனுக்கு மகிமைப்படும். ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் உள்ள தேவன் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சு திருப்பி சாட்சி கொடுக்கறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை என்ன சொல்றதுன்னு தெரியாது. இதே 2017-18 அந்த ஜான் ஜீவகிட்ட சபை ஜானகிருஷ்ணன் சபையில் இருந்தேன். பல பாடுகள் அவர்கிட்ட வரும்போது அங்கே அழகாக உள்ளே போய் வேலை செய்வேன், அவர்கிட்ட ஊழியெல்லாம் செய்வேன், காலையில் சாப்பாடெல்லாம் வடித்து எல்லாம் பண்ணிக்குவேன். கரெக்டாக 9:45 10 அங்கேருந்து வெளியே கிளம்பி வந்துடுவேன். எப்படி தான் வருவேன்னு தெரியாது, ஆனால் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன். இங்கே வந்து ஆராதனையை முடிச்சுட்டு திருப்பி ஒன்றும் தெரியாத மாதிரி 12 மணிக்கு அங்கே போயிடுவேன். அந்த இடத்துல ஆராதனையே நான் போகவே மாட்டேன். அவர்கிட்ட போனதுலேருந்து எல்லாம் எங்கே தான் இந்த பையன் போகிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு அவ்வளோ கட்டுகள் இருந்தது, நிறைய பிரச்சனை பாடல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணேன். இந்த இடத்த கூட என் மனைவிக்கு ஜானகிருஷ்ணன் வந்து காட்டி கொடுத்துட்டாரு. அப்போ ரொம்ப கஷ்டம், வீட்டை விட்டு வந்துட்டேன், வீட்டுக்கும் போக முடியாது. ஆனால் ஜானகிருஷ்ணன் சபையில் இருக்கிறேன், பெரிய பெரிய வட்டா தொலைக்கணும், தட்டு தொலைக்கணும், சாப்பாடு செய்யணும், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் அப்படி இருந்தும் அந்த முடியாமல் சூழ்நிலை சொல்லவே முடியாது. இப்படி இருந்து ஒழிச்சு வாழ்ந்துருந்தேன். அப்புறம் இங்கே அவங்க பாஸ்டர்மாகிட்ட வந்து அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஆளுநர்கிட்ட சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் இங்கே வந்து ஒரு 2 மாதம் தங்கியிருக்கேன். 2 மாதம் தங்கியிருக்கிறது பையன் வந்தாலும் அங்கே எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி காலங்காத்தால் அந்த பாஸ்டர் 6 மணிக்கெல்லாம் இட்டுன்னு வந்து என் பையனையும் அவங்களையும் பைக்கில் எடுத்து வந்து இடத்த காமிச்சிட்டு போயிட்டேன். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை சிஸ்டர் பாஸ்டரமாக இருக்கிறாங்க. 11-10:30 மணிக்கு வந்தவங்க 12 மணி வரைக்கும் இந்த இது நடத்தவே முடியல, சபையை நடத்தவே முடியல. என் பொண்டாட்டிகிட்ட அவ்வளோ நாளை பேசுகிறேன், ரொம்ப இல்லாதெல்லாம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே இந்த செய்தி கொடுத்து ஜனங்க இப்படியெல்லாம் என் தேவன் என்னை வழி நடத்தி தாங்கி கொண்டு ஏங்குவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவேன். இந்த சபையும் நானும் பார்த்து பல கட்டுகளை உடைச்சி எவ்வளோ நன்மைகள் நன்மையை பெற்றுட்டு போகிறோம். ஆனால் நம்மளால் திருப்பி சரியாக வர முடியல, அந்த மனசு வேறு கஷ்டம். ஆனாலும் தேவன் வந்து ஒருத்தருக்கும் முடியாததெல்லாம் இங்கே இந்த சபையில் நம்மளுக்கு எவ்வளோ முடிச்சு கொடுத்துருக்காரு. நிறைய நன்றி சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நைட்லலாம் நான் 2 மணி 3 மணிக்கெல்லாம் இந்த கொட்டா இருக்க சொல்ல ஜெபம் பண்ணுவேன். என்னை அறியாமல் ஒரு அப்படியே அந்த அவருடைய அந்த துணிங்கோ அப்படியே மேலே அந்த ஸ்லாய்ஜ் பட்டுட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் அப்போ கூட சொன்னால் சிரிக்குது. அந்த நைட்டில் தூங்கவே மாட்டேன், இங்கே இருக்க சொல்லணும். என்னை அறியாமல் 2 மணி 3 மணிக்கு சோதனை பண்ணி இஷ்டத்துக்கு ஓடினா இங்கே பார்த்தா 4:40 ஆகும். திருப்பி படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட கூட மாட்டேன். சிஸ்டர் இவங்க பாஸ்டர் வந்து கேட்பாங்க, சாப்பிட்டியா பாடுவாங்க. ஆனால் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், சாப்பிட. அப்புறம் திருப்பி கையில் கேஷ் கொடுத்து போவாங்க, சாப்பிடுப்பா போய் அப்படின்னு. இப்படியெல்லாம் என்னை இங்கே வச்சு என்னை பொட்டியில் வச்சு பாதுகாத்து எனக்கு ஒன்றுமே புரியல. என் பசங்களை 6ஆவதுல சேர்த்து இன்ன வரைக்கும் என் பையன் 12ஆவதும் எழுதிட்டேன் எக்ஸாம், பொண்ணு 9ஆவது எழுதிச்சு. ஆனால் நான் அதுக்கேற்ற காசு எல்லாம் செலவு பண்ணேன். அவருக்காக மனசில் ரொம்ப கூட அவர்கிட்ட நெருங்கலை, ஓரளவுக்கு தான். ஆனாலும் ஆதியில் அந்த அன்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போயிட்டு வராங்க. எவ்வளோ நன்மை செஞ்சேன். எல்லாத்தையும் சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய இந்த இடத்துல வந்து நிறைய நன்மையை பெற்றிருக்கேன், பெரிய கிருபையும் பெற்றுக்கிறேன். அவரால் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா இந்த கால்
ஓட்டை விழுந்து ரத்தமாக போகும். இந்த காலை காப்பாற்றி காப்பாற்றி அதே சொல்லுவார், இந்த ரத்தம் சீவோட போக இது உடஞ்சி வரும், இதே ரத்தத்தை சீவ எந்த காலை எடுக்கணும்னு நினைக்கிறேன், இதே நான் மூடி தீக்க அவள் எதிர்க்க நான் அவங்களை காட்டு வேண்டுவார். இதே மாதிரி தான் இந்த 2009 ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நடந்துன்னு தான் இருக்குது, இன்ன வரைக்கும் கூட நடக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னு என்ன சொல்கிறாங்க, எடுத்துருவாங்க, இது உள்ளே போய் பணம் போட்டு போகுது. ஆனால் நடக்கிறேன் நிற்கிறேன், எனக்கே ஒன்றுமே புரியல. ஒரு சமயம் எனக்கு கூட பயமாக இருக்குது, என்ன அப்புறம் நினைப்பேன், போய்வன் கை மண்ணில் எடுத்து படைச்சது விட்டுருவியாப்பா, விட மாட்டேப்பா. ஆனால் இன்னைக்கும் இந்த நிலைமை ரொம்ப வலிக்குது. அப்படியே நிலமெல்லாம் இங்கே தான் சென்ஸ் எல்லாம் இங்கே. ஆனால் ஒரு நிமிஷம் அவராச்சு, அவருடைய நடத்து ஒரு போஷித்தவராச்சு, உள்ள இந்த நரம்பு மண்டலத்துல பார்க்குறவராச்சு, விட்டுடுவாரா? இதே தான் அந்த நோக்கத்தில் சொல்லி சொல்லி. ஆனால் வலி இருந்துருந்தது எப்படி நடக்கிறேன், எப்படி ஓடுறேன், ஓடுறதுக்கு பயப்படுவேன். எலும்புகள் மேலே ஒஞ்சிடுமா, அவ்வளோ வீக்காக இருக்குது, ஒன்றை பொட்டு ஒஞ்சி ரோட்டில் உட்காந்துருமா. அப்புறம் வீட்டில் வந்து அமைக்கி தட்டுற நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இவர் ஏதோ ஒரு வேலை செய்தார் அப்பா, எல்லாத்தோட ஒரு பெரிய அதிசயம் செஞ்சுருக்காரு. போன வாரத்தில் வீட்டு வாடகை கொடுக்க முடியல. போன மாதம் 21ஆம் தேதி கட்ட வேண்டிய வாடகையை 28ஆம் தேதி ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் போனேன். அது சம்பாதிச்சேன், அது கொடுத்துட்டேன். இன்னும் 1535 ரூபாய் கொடுக்கணும். என்கிட்ட அந்த காசு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, பார்ப்பேன்பா, இல்லைன்னா போர்டு மாட்டிடுவேன், இல்லை நீ எப்படி சொல்றியோ செய்யி, நாங்கள் வந்து குழு காசு கட்டணும், உன்னை நம்பி நாங்கள் குழு காசு கட்டணும், இது இப்படி பண்ணால் எப்படிப்பா? நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லையா ஆண்டவர், எல்லாம் சொல்கிறாங்க விசுவாசத்தில் நம்பிக்கை. என்னுடைய ஆபிரகாம் ஐயா கூட நான் இன்ன வரைக்கும் கூட சொல்கிறேன், நம்ப முடியாத அதிசயம் தகப்பசு, நம்ப முடியாத அதிசயம். அவர் இருக்கிறவர் தான், என்னுடைய வாழ்க்கை இருக்கிறவராக தான் இருக்கிறார், நம்ப முடியாது. நான் போயிட்டு அழுத்திட்டு சொன்னேன், இவ்வளோ நான் தகப்ப விசுவாசம்னு சொல்கிறேன், விசுவாசத்தில் இந்த ரூபாய் கேட்குறாங்க, குழு காசு கட்டல, இந்த பொண்ணு அழுகுது, வீட்டுக்காரமா பொண்ணு, இன்னும் இப்படி பண்ணுறீங்களேன்னு அழுகுது, எப்படிப்பா அப்படின்னு முட்டி போட்டு சபை 9 பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன். திருப்பி செவ்வாய்க்கிழமை வர ஊருக்கு போயிட்டு வர அவங்க என்னை பார்க்குறாங்க, ஆண்டவரே இன்னும் பதில் சொல்கிறதுப்பா, எங்கப்பா பணம் 10 மணிக்கு தரேன்னு சொன்னமே. நான் தைரியமாக சொல்லிட்டேன், நாளைக்கு 10 மணிக்கு உனக்கு கிடைக்க மாட்டேன். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே போயிட்டு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து வியாழக்கிழமை பெங்களூருக்கு போயிட்டு வர்றதுக்கு காசு கேட்டுட்டு வரேன், அங்கேயும் கிடைக்கல. வந்துட்டு சரி தேவன் செய்வார் இல்லையா, அவங்க காலி பண்ணிக்க சொல்லிடலான்னு சொல்லிட்டு பைபிளை திறக்கிறேன். நம்ப முடியாத விஷயம் செஞ்சு 500 ரூபாய் நோட்டு, 3 நோட்டு, ஒரு 50 ரூபாய் அது கூட மடிச்சு இருக்குது. 1535 ரூபாய் தரணும், 1550 ரூபாய் வச்சிருக்கிறேன். அந்த ஐயா கூட நான் ஒன்றும் சொல்லல, இன்ன வரைக்கும் கூட சொன்னேன், இதை சாட்சியா சொல்லணும் தான் வச்சிருந்தேன். மறைந்து வெளிப்பட்டார் தகப்பன், எனக்காக மறைந்து வெளிப்பட்டார், இந்த அழுகைக்காக வெளிப்பட்டார். அவருடைய நோக்கம் திருப்பி திருப்பி ஒன்றுமே இன்னும் கூட நான் அதை சர்ச் பண்ணி பாருங்க. 3 நோட்டு ஒன்றா, ஒரு நோட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 50 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கு. இது யாரு கொடுக்கல, இவரு தான் இந்த அப்பாவை கேட்ட கொடுத்த. ஆனால் நம்பிக்கை இல்லை, கீழே போய் கொடுக்குற அவங்களும் முழிக்கிறாங்க. அப்படியே இது ஒன்றுமே பேச முடியல, என்னாலே ஒன்றும் பேச முடியல. இன்னைக்கு கூட இன்னும் நான் அதை சிந்திப்பாரு, எப்படி நடந்தது இது, எப்படி நடந்தது. ஆனால் அந்த டைம்ல நடந்துச்சு, கேட்டது கொடுத்துட்டாரு. ஆனால் திருப்பி யோசனை இல்லை, இதை செஞ்சவர் இன்னொரு அதிகமாக செய்ய போறாரு, இதை மாதிரி நம்மளுக்கு ஏன் செய்ய மாட்டாரு, அதிகமாக செய்வார். அந்த விசுவாசத்தில் நம்மளும் இந்த சபையில் அந்த விசுவாசம் வேணும், அந்த விசுவாசம் தான். ஆனால் உண்மையாக பாஸ்டம்மா எனக்காக எவ்வளவோ இந்த காலுக்காக ஜோஸ்வாயா கூட சரி நிறைய ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு நல்லா போவேன். திருப்பி காலம் இது மாதிரி வரும். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கும் என்னை தொட்டு இந்த சாட்சியை சொல்ல வச்சு அவரோட அற்புதம் செஞ்சு, இந்த காசுக்கு செஞ்சு வச்ச அற்புதம் எல்லாருக்குமே நடக்கணும், உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும். அடுத்த பெரிய காரியம் நம்ம சபைக்காக செய்யணும். இந்த ஆண்டோட நல்லபடியாக நடத்தி கொடுத்து பாஸ்டமா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும், வரவங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு இனி இந்த கிருபை அதிகமாக நம்ம சபையில பெருகணும், மேல்மேலும் வளரணும், ஆசீர்வதிக்கணும், வேலை பார்க்கணும். அடுத்த பெரிய காரியம் செய்யணும். Praise the Lord. Hallelujah. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாருமில்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாருமில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை,
தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா, நீங்க மட்டும் இல்லைன்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே அநேக சிறிய சாட்சியாக எனக்கு தேவன் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அம்மா கிருஷ்ணா ரூபதி, அந்த பாஸ்டர் அம்மா வந்து நாங்கள் திருவத்தூர் பழைய கிணற்றில் குடியிருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து சிபிஎம் சபைக்கு தான் போயிருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் பக்கத்தில் கர்த்தர் கேட்டு வர வச்சு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அல்லேலூயா. நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். இல்லையே பயன்படுத்த நிறைய சகோதரியை ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, என்னங்க ஏகமா ஜெப வீடு இருக்குது, அந்த வீடு இருக்குது, இந்த வீடு இருக்குது, எவ்வளோ சுற்றி சபையாக இருக்குது, இங்கே இவ்வளோ பேர் வந்து போகிறாங்களே, என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணாருன்னா அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. எலியாவை எலிசாவை உயர்த்தின தேவன் சகோதரிக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் அநேகர் தேடி வருகிறார்கள், ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் தேடி வருவார்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அபிஷேகம் கொடுத்துருக்கிறாங்க. நம்மளும் வந்து அவங்க தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம பயந்து கனப்படுத்தணும். அதனால் அவங்களுக்காக ஜெபிப்போம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்காக அநேக முறை ஜெபிச்சிருக்கிறோம் வீட்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவங்க வந்து இந்த 9 ஆண்டுகள் முடிந்து இந்த இடத்துல ஒரு சபையை வச்சு முதல்ல அவங்க வந்து வீட்டில் தான் ஊழியம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த திருவத்தூர் பகுதியிலையும் அங்கேயும் எவ்வளோ சபைகள் மாறினாங்க. அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். என்னடா இது சபையே இல்லாமல் பாவம் இங்கே அங்கேயே சுற்றிக்கிறாங்களே, இந்த மாதிரி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு சபையை கொடுக்கூடாதாப்பா, உங்களுடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்களே ஜனங்களுக்கு, நீர் ஒரு சொந்த சபையை கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும். ஆனால் கடந்த 9 ஆண்டுகள் உண்மையிலேயே அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. ஊழியத்தில் பட்ட பாடுகள் அநேகம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவமானங்கள், நிந்தனைகள், சோதனைகள், ஏளனமான சொற்கள், கேளிக்கைகள், எல்லாரும் என் காதுபட பேசுகிறவங்களாம் உண்டு. நான் அப்போ கூட சொல்லுவேன் ஊழியர்கள், அதாவது கர்த்தருக்குள் நித்திரையடைந்த ஜானகிருஷ்ண ஐயா கூட சொல்லுவார், அவங்க வந்து ஒரு சகோதரியா ஸ்திரீயாக இருக்காங்க, அவங்க பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணக்கூடாது, தப்புன்னு சொன்னார். நான் சொல்லுவேன், ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, ஆண்டர் அபிஷேகம் பண்ணா அவர் எங்க வேணா எடுத்து வைப்பார். அல்லேலூயா. ஏசாயால சொன்னபடி யாக்கோபின் சுதந்திரத்தினால் பூமியின் உயர்ந்தடங்களில் ஏறி இருக்கும்படி யாக்கோபுடைய சுதந்திரத்தை அவருடைய போஷிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனப்படி அவங்களை ஆண்டர் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணலாம், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சொல்லி நான் அவர்கிட்ட வாதாடுவேன். அதனால அவருக்கு எனக்கு கூட கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அதனால இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இப்போ நம்ம மத்தியில் இல்லை, மறைந்து விட்டார். ஆகையினால இந்த வேலையில கூட இருந்தாலும் நாங்கள் அவருக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்தோம். அவர் எங்களுக்கு நல்ல ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தாரு. அவரால் தான் நாங்கள் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நான் பைபிளை தூக்கி நான் ஊழியத்துக்கு போகிறேன்னா அது அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான், உற்சாகம். அதே நேரத்தில் பாஸ்தரமாகவும் என்னை உற்சாகப்படுத்துவாங்க. வழியில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஆண்டருக்காக சுவிசேஷம் உங்கள் கால் போயினாரு, நான் நிற்கக்கூடாது போயினாருங்க ஐயான்னு சொல்லுவாங்க, உற்சாகப்படுத்தும். அந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கி நான் ஆண்டருடைய சப்போர்ட்டில் ஊழியக்காராக இருக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறாரு. கடந்த நாட்களிலே கூட எனக்கு வந்து இந்த காலில் ஸ்கூட்டரில் அடிபட்டு எல்லாம் சொன்னாங்க, எலும்பு எக்ஸ்ரே எடுங்க, இந்த வலது காலில் முட்டிக்கு கீழே வந்து ஸ்கூட்டருக்காரை வச்சுட்டான். நான் சொன்னேன் கடந்த நாட்களில் அது எலும்பு வந்துச்சு, எக்ஸ்ரே எடுங்க, நடக்க முடியாது, கால் வீங்கி போச்சு பயமுறுத்தினாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு பரிகாரி, அவர் எனக்கு சுகம் தருவார், நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறேன், அவர் நடக்க வைப்பாரு விசுவாசமாக சொன்னேன். அதே போல் ஆண்டை இன்னைக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்காரு, அவருக்காக ஓடி உழைக்க கிருபை செய்கிறாரு. என்னுடைய மகளுடைய திருமண காரியங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. திருமண தேதிகள் ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. சீக்கிரமாக திருமண தேதியை அறிவித்து நாங்கள் இன்விடேஷன்லாம் போடணும். 2வது பண தேவைகள், பொருள் தேவைகள் இருக்கிறது, இன்னும் இருக்குது. கர்த்தர் தான் சந்திக்கணும். யாரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டு இந்த சாட்சியை முடித்துள்ளது கர்த்தருடைய சந்தோஷம்.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. நான் வந்து அம்மா வந்து நான் பார்க்கும்போது பிஸியாக சின்ன குழந்தையா இருந்தது, ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தை இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். என் கணவரும் அந்த 2வது ஒய்ஃபும் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அம்மா அவங்களை பார்க்கணும் சொல்கிறாங்க நீ வா, நீ என்ன ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. கர்த்தர் பெரியவர். அம்மா வந்து சின்ன வீட்டில் குழந்தை வச்சுட்டு பால் கொடுத்துட்டு அப்போ தான் ஆண்டவர் வார்த்தைகள் கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் நாங்கள் போவோங்க. ரொம்ப பெரிய. அப்போ என் பையன் வந்து காலேஜுக்கு போகிறான், என் பொண்ணு +2 படிக்குது. இந்நாள் வரைக்கும் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்பட்டே இருக்குது. அதற்காக சோதரிக்கிறேன். இந்த வார்த்தைகள் வந்து உலகம் முழுவதும் போகும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையோட கீழே விழவே இல்லை. அது அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. சில தடுமாற்றம் சில வரும். அதை எல்லாவற்றையும் மீறி நான் அவர் மேலே வச்ச விசுவாசம் இது வரைக்கும் வழிநடத்துது. இன்னும் கர்த்தர் வந்து அவங்க வந்து இந்த 9 வருஷத்துக்கான 10வது வருஷத்துக்கான சேர்ந்த திரும்பிக்காக அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இதுலேருந்து இந்த 10வது வருஷத்துலேருந்து இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாமும் மாத்திரமே இந்த சபையில் மகிமைப்பட்டதுக்காக சோத்துறோம். நன்றி. ஜீவனோட வைக்கிறதுக்காக கோடி சொல்றது சொன்ன மாதிரி அரசு சபையில தான் நாங்கள் இருந்தோம். அம்மாவுடைய பாட்டு குரலுக்காக நாங்கள் அந்த சபையை முடிச்சுட்டு ஓடி வருவோம். ஓடி வந்து அந்த குரல் பாட்டு கேட்கணுன்றதுக்காக ஆரம்பத்தில் ஓடி வந்து நிற்கிறது வார்த்தை அந்த பாட்டுக்கு நாங்கள் அவ்வளோ அடிமையாக அண்ணாலம்மா நானும் ஓடி வருவோம். இங்கே வந்து எங்கள் பிரேயர் முடிஞ்சிடும் பாட்டு கேட்கறதுக்காக வரும். அப்படி வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தோம். அப்புறம் ஆண்டவர் வந்து எங்களை இங்கே நிலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. இந்த இடத்துல வந்து அதே கட்டுதல் இங்கே தான் எனக்கு வந்து இது அசிங்கங்களை கொடுத்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை படி உன் வீட்டு காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் செஞ்சுருவேன். அதனால எனக்கு கிடைக்கும்ன்றது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பேச்சுவார்த்தை எங்களுடைய நிலைமை இல்லாதபடிக்கு மந்திரம் பண்ணதுனால அதனால எங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் நாங்கள் தோட்டெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவர் அந்த வீடு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. சரி நீட்டு போன வாரத்துல கூட ஆண்டவர் ஆவியானவர் பேசினாரு, நீ போய் ஊருக்கு போய் பேசணுன்ற. ஆனா உங்க மனுஷாளுங்க வந்து உங்க ஊருக்கு விட்டு பேச மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அது எப்படி சொன்னாரு அவங்க 100க்கு 100 உண்மையா. நேற்று தினத்துல என் கணவர் எங்களை எப்படி அவமானமா பார்த்தினாரு, அதே மாதிரி எங்க மூட்டார் எங்களை அவமானமா பார்த்தினாரு. நான் எங்க வீட்டு இடத்துல வந்து வாடகை வாங்கி சாப்பிட்டாலும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ யாருன்ற மாதிரி எங்களை வந்து ரொம்ப அவமானமா. அப்ப நினைச்சு நானும் உங்க வாக்கு கேட்டால் நாங்கள் வரணும்னு வந்த போது நீங்க எவ்வளவு சொன்னீங்க. இப்ப போனவங்களுக்கு அந்த இடத்துல அவமானம் அத மாதிரி இந்த இடத்துல எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்துன்னு இருக்குது. இனிமேலும் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதிரி சொந்த சபை ஆகணும்னா எங்களுக்கு ஒரு இது வாடகைக்கு ஒவ்வொரு மாசமும் அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க. எங்களால கொடுத்து தாங்க முடியாத நிலைமையில நாங்களும் இருக்கிறோம். இதே சொந்த சபையா கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த சாட்சி கர்த்தருக்கே மகிமைப்படுவதாக. என் பையன் படிச்சது கூட இங்க வந்து பல தேவைகளை சந்திச்சது. டிகிரிக்கு ஆகட்டும் 12க்கு ஆகட்டும் எல்லா பல தேவைகளும் அம்மா ஜபத்தில் வச்சு எல்லாம் நேரத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சாட்சி கர்த்தருக்கே மகிமைப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு நான் வந்து செலுத்துக்கிறேன். 3 வாரம் கழிச்சு டாக்டர் வர சொன்னார். நேற்று தினத்தில் போனோம். ஆனால் டாக்டர் நல்லா இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிசியோதெரபிக்கு போங்கன்னு எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் நான் இருந்து வேகம் நான் மறைச்சு போயிருக்கணும் நான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்துக்கிறாரு. ஆனாலும் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். 1 வருஷம் எத்தனையோ காரியங்கள் விழித்துக்க முடியாத காரியம்லாம் மக்களுக்கு பிள்ளைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர் கூட இருந்து நடத்தி வந்தார். ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். குடும்பம் முழுவதும் நான் ரொம்ப வேதனைப்படாதவரை வருத்தப்படி போகிறேன். நீங்கள் தான் எனக்கு பரிகாரி நீரனை குணமாக்கிறாண்டவர். டாக்டர் ஆச்சரியப்படுவதற்கு அதிசயத்தை செய்யும்னு சொல்லி வேதனைப்பட்டு போனேன். தைரியம் இல்லை எனக்கு. ஆனால் டாக்டர் பார்த்துட்டு அவங்க எல்லாம் மாறி விசிட்டு போனாலும் சரியாயிடுமா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஆட்டோ 20 நேரம் ஜபத்தில் பேசினார். எங்கூட கண்மலையின் வெடிப்புகளில் வச்சிருக்க பிள்ளைகளே ஒன்று நீ பிள்ளைகளை குறித்து வீட்டில் குறித்து நான் பெரிய ரொம்ப கவலைப்படுற மாதிரி நான் பரிவீனப்படுறேன்.
ஆண்டோர ரத்தத்தை நீ வந்து 7 தடவை குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வரலன்னு ஆண்டோர தம்பிச்சு சிலுவை போட்டுட்டு என்னை கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காரு. எனக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டோருடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை கத்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து சுகர் வந்து அதிகமாகுது, எனக்கு அதிகமாகுது. நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இல்லையா காலெல்லாம் வலிக்குது, எப்படியா வேலைக்கு போகணும், நான் ஜெபம் பண்ணேன். சங்கீதம் 37 வசனத்தில் என் மார்க்கத்தில் நீ இரு சொல்கிறாரு ஆண்டவர். நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் போய் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் குடும்பத்தில் ரொம்ப சூழ்நிலை சரியில்லையா, என் பேர் பிள்ளைக்கு கிட்னியில் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களாப்பா, நான் என்னையா செய்யுது. நான் என் பையன்கிட்ட ஒன்று சொன்னேன், எப்பா நீ முழங்கால் போட்டு ஜம்ப் பண்ணேன், ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. என் மருமகள்கிட்ட சொன்னேன், நீ சுகம் கொடுப்ப. நான் முழங்கால் போட்டு ஜம்ப் பண்ணேன், ஏசப்பா நரம்பெல்லாம் வலிக்குது ஐயா, எனக்கு ஒன்றுமே முடியல, முழங்கால் போட்டு ஜம்ப் பண்ணுவேன். ஏசப்பா நான் டாக்டர்கிட்ட போகக்கூடாது, மாத்திரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எனக்கு ஒரு நல்ல பலன் கூட ஐயா. நான் 97 நான் ரசிக்கப்பட்டேன், அந்த பலனை எனக்கு கொடுக்க முடிய உதவி செய்ய ஆண்டவரேன்ட்டு நம்ம கேட்டேன். அப்போ வந்து நான் சொன்னாரு, நான் உன்னை எல்லாரும் இடத்துல நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், எல்லாரும் போராமப்படுற அளவுக்கு நான் உன்னை வைப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன அந்த மாதிரி என்னை வச்சிருக்கிறாரு. என்னோட பேர பிள்ளைங்களுக்காக, சபையாரும் ஆலயத்துக்காகவும், எங்கள் ஊழியத்துக்காக, என்னோட குடும்பத்துக்காகவும், ஆலயத்தில் இருக்கிற எல்லா சபையாரும் ஜெபிக்க முடியும். இயேசு நாமத்தில் நான் கேட்டுக்கிறேன்.